இந்த வீடியோவில் ப்ராசஸிங் என் ஜாப் ஃபார் எம் மிஷினுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ என் ஜாப்னால் மொத்தம் ஏபிசிடின்னு நிறையா இருக்குது. மிஷின்ஸும் M1 M2 M3 M4. ஸோ அதனால தான் ப்ராசஸிங் என் ஜாப் ஃபார் எம் மிஷின் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. அப்புறம் என்னென்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம், ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3, மிஷின் 4. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? M1 M2 M3 M4. ஸோ 4 இருக்குது, ஈவனில் இருக்குல்ல. ஸோ இதுக்கு மினிமம் எழுதுங்க. ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மினிமம் என்னது? சென்டரில் இருக்க மற்றது ரிமைனிங்க்கெலாம் மேக்ஸிமம் எழுதணும். ஸோ இதில் எது மினிமம் பார்த்தியோ? என்ன நம்பர்? 8. இதில் எந்த நம்பர் மினிமம் பாருங்கள். இதில் மினிமம் 14. ஓகே, இதில் எது மேக்ஸிமம் பாருங்கள்? 8. இதில் மேக்ஸிமம் 8. இப்போது இந்த ரெண்டு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் எதுனா 8 தான். ஸோ இப்போ ஒரு கண்டிஷனில் இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளமை. என்ன கண்டிஷன்னா, ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். மினிமம் M1 greater than or equal to maximum of M2 M3. மினிமம் M4 greater than or equal to maximum of maximum duration M2 M3. இப்போ இதுக்கு மினிமம் M1 என்னது? 8 greater than or equal to maximum of M2 M3க்கு இது ரெண்டுத்தோட மேக்ஸிமம் என்ன? 8. அடுத்தது மினிமம் M4 என்னது? 14 greater than or equal to maximum of M2 M3னா 8. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இல்லை ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த மெத்தடை ப்ரொசீட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இது ஈக்குவல் டுவாக இருக்குது, இதோட இதாக கிரேட்டராக இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ என்ன பாருங்கள், M1 M2 M3 M4 4 இருக்குது, ABCD இங்கேயும் 4 இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போது இங்கே M1 M2 M3 M4 இருக்கா. ஸோ ஹெச்கேன்னு ரெண்டாக எடுத்துப்போம். எப்படின்னா M1 + M2 + M3 தான் ஹெச். கே M2 + M3 + M4. ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணுறது ஹெச், அடுத்த 3 ஆட் பண்ணுறது கே. இப்போ ஹெச்னா M1 + M2 + M3, கேனா M2 + M3 + M4. ஓகே, அதை தான் நம்ம ஆட் பண்ணி இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ ஏக்கு பாருங்கள், 13 + 8 + 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28. அடுத்தது பிக்கு பாருங்கள், 12 + 6 + 8 26. சிக்கு 9 + 7 + 8 24. அடுத்தது 9 + 7 + 8 தான் 24. நெக்ஸ்ட் டி 8 + 5 + 6 அப்போது 19. நெக்ஸ்ட்டு கேக்கு 8 + 7 + 14. ஃபஸ்ட்டு இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. 13 + 8 + 7 தான் 28. 12 + 6 + 8 அதுதான் 26. 9 + 7 + 8 24. 8 + 5 + 6 19. இப்போ கேக்கு அடுத்தது M1 விட்டுருங்க. அடுத்தது 8 + 7 + 14 என்னது? 29. அடுத்தது 6 + 8 + 19 33. நெக்ஸ்ட்டு 7 + 8 + 15 30. நெக்ஸ்ட்டு 5 + 6 + 15 26. ஓகேவா? அதுதான் நான் இங்கேயே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்னா M1 + M2 + M3 ஒவ்வொரு ரோக்கும் ஆட் பண்ணி, இப்போ 13 + 8 + 7 28. 12 + 6 + 8 26. 9 + 7 + 8 24. 8 + 5 + 6 19. அடுத்தது கேனா M2 + M3 + M4. அப்போது 8 + 7 + 14 29. 6 + 8 + 19 33. 7 + 8 + 15 30. 5 + 6 + 15 26. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்டிமல் சீக்வன்ஸ். இப்போது இதில் எது லோவஸ்ட்டுன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ மிஷின் 1னா இந்த இடத்துல எழுதணும், மிஷின் 1னா இங்கேருந்து போகணும். ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து போகணும், லெஃப்டில் ரைட் போகணும். இப்போ மிஷின் 2ல் இருந்துச்சுன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போடணும். இது மிஷின்
இது வந்து மிஷின் 1ன்னு சொல்கிறது, இது மிஷின் 2ன்னு சொல்லுது. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் மிஷின் 1ன்னு எடுத்துக்கோங்க, கீழே இருக்கலாம் மிஷின் 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி தான் பண்ணுவோம். இது வந்து சேர்ந்தது தான், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த இதில் வந்துட்டு மேலே இருக்கிறது மிஷின் 1, கீழே இருக்குது மிஷின் 2 அப்படின்னு நம்ம கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, அப்படி அசியூம் பண்ணிக்கணும். மேலே இருக்கிறதெல்லாம் மிஷின் 1, அதனால் இந்த சைடு கீழே இருக்கலாம் மிஷின் 2 இந்த சைடுன்னு. இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பாருங்கள். இருக்கிற மொத்த நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட்டு 19 தான் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ இது வந்து எங்கே இருக்குது? மேலே மிஷின் 1ல் இருக்கா மிஷின் 2ல் இருக்குன்னா மிஷின் 1ல் தான் இருக்குது. ஸோ அதை அடிச்சுட்டு மிஷின் 1ன்னா என்ன சொன்னேன், இங்கேருந்து எழுதணும். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 19க்கு அடுத்த நம்பர் பாருங்கள், 24 இருக்குது. ஸோ இது வந்து மேலே மிஷின் 1ல் தான் இருக்குது. ஸோ இதை சீனு போட்டு அடிச்சிடணும். அடுத்ததுக்கு என்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது? 26 தான் இருக்குது. ஸோ அதை அடிச்சுட்டு பி, ரிமைனிங் இருக்கிறது ஏ. ஓகே, டிசிபிஏ எப்போவுமே ஸ்மால். சப்போஸ் உங்களுக்கு 19 வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 19 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து போடணும். ஓகேவா? இப்போ இங்கே நான் அடுத்த செம்மு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டினுக்கு இது பாருங்கள், அடுத்த செம்மில் உங்களுக்கு வேறு சினாரியோவில் நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆப்டிமல் சீக்வன்ஸ்னால் அந்த டேபிளில் இது மிஷின் 1 மிஷின் 2ன்னு வச்சுக்கோங்க. இதில் எது ஸ்மாலஸ்ட்டு? 19. ஸோ அந்த இதை அடிச்சுட்டு டியை தூக்கி இங்கே போடணும். ஏன்னா இது மிஷின் 1ல் இருக்குது. சப்போஸ் அது இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே எழுதணும், பட் மேலே இருந்துச்சுனால மிஷின் 1. ஸோ டி. அடுத்த ஸ்மாலஸ்ட் வந்து 24. ஸோ அதை அடிச்சுட்டு மிஷின் 1ல் தானே 24 இருக்குது. ஸோ சி. அடுத்த ஸ்மாலஸ்ட்டு 26 மிஷின் 1ல் தான் இருக்குது. ஸோ பி. ரிமைனிங் இருக்கிறது ஏ. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைமு, ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 2 3 4. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜாப் மிஷின் 1 டைம் இன் டைம் அவுட், மிஷின் 2 டைம் இன் டைம் அவுட், மிஷின் 3 டைம் இன் டைம் அவுட், மிஷின் 4 டைம் இன் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஜாப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஜாபில் டிசிபிஏ. ஸோ அந்த ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு டி, அடுத்தது சி, அடுத்தது பி, அடுத்தது ஏ. ஸோ அந்த ஆர்டரில் எழுதினோம். டிசி, ஏன்னா நமக்கு இங்கே என்ன ஆர்டர் கிடச்சிருக்கோ அந்த ஆர்டரில் தான் எழுதணும். டிசிபிஏ. ஸோ டிசிபிஏ. எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிஷின் 1 கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் தான் மிஷின் 2 ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணும், அப்புறம் மிஷின் 3. ஒரு மிஷினும் கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்தடுத்த காலம் டேப்லெட் காலமுக்கு போகணும். ஃபஸ்ட்டு மிஷின் 1 எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து 0ல் தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது 0, இது என்னது? மிஷின் 1. டியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மிஷின் 1 டியில் என்ன இருக்குது? 8. ஸோ இப்போது 8ன்னு சொல்லி போடணும். ஓகே, இப்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். சேம் அப்படியே அந்த வேல்யூ அப்படியே இங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது 8 ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சி. இது மிஷின் 1. ஸோ மிஷின் 1ல் சி என்னது? 9. 8 ப்ளஸ் 9 அப்போ என்ன வருது? 17 வருது. ஸோ நான் 17 எழுதுகிறேன். இங்கே என்ன எழுதுகிறேனோ அது அப்படியே அடுத்த இதுக்கு போயிடும். ஓகே, அப்படியே எழுதணும். இங்கே என்ன எழுதுகிறேனோ அப்படி இங்கே எழுதணும். இப்போது 17 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? பி, மிஷின் 1. ஸோ மிஷின் 1ல் பி என்னது? 12. ஸோ 17 ப்ளஸ் 12 என்ன வருது? 29. ஸோ 29. இங்கே என்ன எழுதுகிறேனோ அப்படியே இங்கே எழுதணும். ஓகே, அப்படியே இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு 29 என்ன ஆன்சர் வந்ததோ அது ப்ளஸ் பண்ணணும். 29 ப்ளஸ் ஏ. மிஷின் 1ல் ஏ என்ன? மிஷின் 1ல் ஏ என்னது? 13. ஸோ 29 ப்ளஸ் 13 அப்போ உங்களுக்கு 42 அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இது வந்து மிஷின் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இங்கே 8 இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இங்கே எழுதணும். எப்போவுமே மிஷின் 2ல் மிஷின் 1ல் என்ன முடியுதோ அது அப்படியே தான் மிஷின் 2க்கு வரும். அதே தான். ஓகே, ஸோ அதே மாதிரி 8 முடிஞ்சதுனால நான் 8 அப்படியே எழுதுகிறேன். இப்போது இங்கே என்ன பண்ணணும்னா 8 ப்ளஸ் இது மிஷின் 2ல் டி என்னது? மிஷின் 2ல் டி வந்து 5. ஸோ 8 ப்ளஸ் 5 அப்போ உங்களுக்கு 13 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிரேட்டர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? 17 இருக்குது, 13 இருக்குது.
ஸோ 17 13ல் எது கிரேட்டரோ அதுதான் நம்ம எழுதணும். இங்கே 17 இந்த சைட் 13 எது ரெண்டுத்தில் கிரேட்டர்னா 17 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்த ஆன்சர் என்னது 17 ப்ளஸ் சி மிஷின் டூவில் சி என்னது 7. ஸோ 17 ப்ளஸ் 7 அப்போ உங்களுக்கு 24 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரேட்டர் ஆஃப் 29 கம்மா இங்கே என்ன இருக்குது 24. ஸோ 29 24ல் எது கிரேட்டர் 29. அப்போது நான் எதுக்கு பார்த்தேன்னு புரியுதா, 29 24 இது ரெண்டுத்தில் எது கிரேட்டரோ அதுதான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ 29 24ல் 29 தான் கிரேட்டர். அப்போது வந்த ஆன்சர் என்ன 29 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பி, இது மிஷின் 2. ஸோ மிஷின் 2ல் பி என்னது 6. அப்போ 29 ப்ளஸ் 6 அப்போ உங்களுக்கு 35 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் அதே மாதிரி தான் போடணும். 42 கம்மா இங்கே என்ன இருக்குது 35. 42 35 எது கிரேட்டர் 42. ஸோ 42 ப்ளஸ் இங்கே என்னது ஏ மிஷின் 2ல் ஏ என்னது மிஷின் 2ல் ஏ 8. ஸோ 42 ப்ளஸ் 8 அப்போ உங்களுக்கு 50 வருது. ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம், மிஷின் 2 முடிச்சிட்டோம். நான் எப்போவுமே என்ன சொன்னேன், மிஷின் 1 முடிஞ்சிச்சுன்னா இந்த எது முடியுதோ அதுதான் 8 அப்படியே வந்துடும். இப்போ மிஷின் 2 முடிஞ்சதில் என்ன இருக்குது 13. ஸோ அப்படியே தான் 13 இங்கே வரும். ஓகே, இப்போது 13 ப்ளஸ் இது என்னது டி மிஷின் 3. ஸோ மிஷின் 3ல் டி என்னது 6. ஸோ 13 ப்ளஸ் 6 என்னது 19. ஓகே, அதே மாதிரி தான் கிரேட்டர் ஆஃப் 24 19 இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர் 24. ஸோ மற்ற ஆன்சர் என்ன 24 ப்ளஸ் என்ன இருக்குது சி மிஷின் 3 என்னது 8. 24 ப்ளஸ் 8 அப்போ உங்களுக்கு 32 வருது. மறுபடியும் கிரேட்டர் ஆஃப் 35 32. ஓகே, 35 32 எது கிரேட்டர் 35. ஸோ 35 ப்ளஸ் என்ன இருக்குது பி மிஷின் 3. ஸோ பி மிஷின் 3 என்னது 8. ஸோ 35 ப்ளஸ் 8 அப்போ உங்களுக்கு 43 வருது. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் எதுன்னு பாருங்கள் 50 43 எது கிரேட்டர் 50. ஸோ வந்த ஆன்சர் என்ன 50 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஏ மிஷின் 3 ஏ என்னது 7. ஸோ 50 ப்ளஸ் 7 அப்போ உங்களுக்கு 57. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மிஷின் 4 எதில் முடிஞ்சிருக்கு 19. எது முடிஞ்சிருக்கோ அதில் தான் அடுத்ததில் ஸ்டார்ட் ஆகும். 19ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 19லே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் இங்கே வந்து 8ல் முடிஞ்சிருக்கு மிஷின் 1ல். ஸோ மிஷின் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்சதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 8ல் ஸ்டார்ட் பண்ணி நார்மலாக பண்ணேன். இப்போ மிஷின் 2 முடிஞ்சிச்சு. எதில் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ நான் 13ல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மிஷின் 3 முடிஞ்சிச்சு. அப்போ மிஷின் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணும். எதில் முடிஞ்சிருக்கு 19. ஸ்டார்ட் பண்ண போகிறது 19ல் தான். ஓகே, ஸோ 19 வந்த ஆன்சர் 19 ப்ளஸ் டி மிஷின் 4. ஸோ டி மிஷின் 4 என்னது 15. அப்போ உங்களுக்கு 34 வருது. மறுபடியும் அதே மாதிரி தான் போடணும். கிரேட்டர் எது மேக்ஸிமம் 32 34 எது அதிகம் 34 தான் அதிகம். ஸோ 34 ப்ளஸ் என்ன இருக்குது பி சி என்ன இருக்குது சி ஏன்னா செகண்ட் ரோவில் தான் நான் இருக்கேன். சியில் மிஷின் 4 என்னது 15. ஸோ 34 ப்ளஸ் 15 அப்போ உங்களுக்கு 49 வருது. மறுபடியும் கிரேட்டர் ஆஃப் இங்கே என்ன இருக்குது 43 49 எது கிரேட்டர் 49. ஸோ 49 ப்ளஸ் என்ன இருக்குது தேர்ட் காலம் தான் இங்கே தேர்டில் தானே இருக்க பியில் மிஷின் 4 19 49 ப்ளஸ் 9 அப்போ உங்களுக்கு 68 வருது. மறுபடியும் கிரேட்டர் ஆஃப் இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது 57 68 எது கிரேட்டர் 68 தான் கிரேட்டர். ஸோ 68 ப்ளஸ் என்ன இருக்குல்ல ஏ.
ஸோ ஏல மிஷின் 4 என்னது? ஏல மிஷின் 4 14. ஸோ 68 + 14 அப்படி பண்ணால் உங்களுக்கு 82 வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த டேபிளே முடிச்சிட்டோம் பாருங்கள். டேபிளே முடிச்சிட்டோமா? ஜாபில் வந்து மிஷின் 1 முடிச்சிட்டோம், மிஷின் 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம், மிஷின் 3 முடிச்சிட்டோம், மிஷின் 4 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்த ஆன்சர் இருக்குல்ல, மிஷின் 4ல் வர லாஸ்ட்டாக வந்த ஆன்சர், நம்ம இந்த டேபிள் முடிக்கும் போது லாஸ்ட்டாக வந்த ஆன்சர் தான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலாப்ஸ்டு டைம். ஸோ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்னது? லாஸ்ட்டாக வந்த வேல்யூ 82. ஸோ மொத்த டேபிள்லேயும் லாஸ்ட்டாக வந்த வேல்யூ என்னென்னா அதுதான் ஆன்சர். 82 தான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். இப்போ நம்ம ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 2 3 4க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியான வே சொல்கிறேன். ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1க்கு நம்ம டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன வந்திருக்கு? 82 மைனஸ் ஆஃப் என்ன பண்ணுங்கள், இந்த மிஷின் 1 இருக்குல்ல, அது மிஷின் 1 ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்கள். 13 + 12, ஏன்னா இது மிஷின் 2, இது மிஷின் 3, இது மிஷின் 4. மிஷின் 1 டோட்டல் பண்ணுங்கள். 13 + 12 + 9 + 8. 13 + 12 + 9 + 8 அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்? 42 வருதா? ஸோ 82 - 42 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 40. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 இஸ் 40. ஓகேவா? புரியுதா? நான் என்ன பண்ணேன்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் மைனஸ், ஏன்னா மிஷின் 1 தானே, ஸோ மிஷின் 1 ஆட் பண்ணுறேன். கொஸ்டின் தான் இது. 13 + 12 + 9 + 8 அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ 82 மைனஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 வருதா? ஸோ 82 - 42 40. அப்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 2க்கு டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்னது? 82 மைனஸ் ஆஃப், இப்போ மிஷின் 2 ஆட் பண்ணுங்கள். 8 + 6 + 7 + 5. 8 + 6 + 7 + 5. ஸோ உங்களுக்கு 26 ஸோ 82 - 26 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 56. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 2 இஸ் 56. ஓகே, நெக்ஸ்ட்டு மிஷின் 3. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3 ஈக்குவல் டு டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்னது? 82 மைனஸ் ஆஃப், இப்போ மிஷின் 3 ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். மிஷின் 3 7 + 8 + 8 + 6. 7 + 8 + 8 + 6 அப்போ என்ன வருது? 29 வருது. ஸோ 82 - 29 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53 வருது. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3 இஸ் 53. அதே மாதிரி ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 4 வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன? 82 மைனஸ் ஆஃப், இப்போ மிஷின் 4க்கு 14 + 19 + 15 + 15. 14 + 19 + 15 + 15 அப்படி தானே இருக்குது. ஓகே, அப்படி பண்ணால் உங்களுக்கு 63. ஸோ 82 - 63 பண்ணும்போது உங்களுக்கு 19 வருது. ஸோ இதுதான் ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 4. ஓகே, அதாவது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டேபிள் முடிஞ்சிச்சுன்னா லாஸ்ட்டாக வர வேல்யூ இருக்குல்ல, அதுதான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஓகே, லாஸ்ட் டேபிள் மிஷின் 4 தான் லாஸ்ட்டு. ஸோ சப்போஸ் மிஷின் 3 தான் லாஸ்ட்டுன்னா 57. இப்போ மிஷின் 4 இருக்குல்ல, ஸோ மிஷின் 4ஓட லாஸ்ட் என்ன? 82. ஸோ இதுதான் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். லாஸ்ட்டாக வர ஆன்சர் தான் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். இப்போ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1க்கு என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன ஆன்சர் வந்தது? 82. ஸோ 82 மைனஸ் ஆஃப், இப்போ மிஷின் 1 ஃபுல்லாக ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மிஷின் 1. ஸோ 13 + 12 + 9 + 8 அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 82 - 42 = 40. ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 2 டோட்டல் எலாப்ஸ் டைம் 82 மைனஸ் ஆஃப் மிஷின் 2ல, ஸோ மிஷின் 2 ஃபுல்லாக என்னது? 8 + 6 + 7 + 5 அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 82 - 26 தான் 56. அதே மாதிரி ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3 பார்க்கும்போது டோட்டல் எலாப்ஸ் டைம் 82 மைனஸ் ஆஃப் மிஷின் 3ல 7 + 8 + 8 + 6 அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 53. ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 4 பண்ணும்போது டோட்டல் எலாப்ஸ்டு டைம் மைனஸ் ஆஃப் மிஷின் 4. ஸோ 14 + 19 + 15 + 15 அப்படி பண்ணும்போது 19. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே.
இருக்குன்னா ப்ராசஸிங் என் ஜாப் ஃபார் எம் மிஷினுக்கு இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இந்த சம்மை இதை பார்த்த உடனே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.